வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் டிஆர்டிஓ சேர்மன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில 2035வது வருடத்துக்குள் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இந்திய விமானப்படையில் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது 2035வது வருடத்துல ஆம்கா விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் பொழுது அந்த விமானம் ஒரு பழைய அவுடேட்டட் விமானமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டாலும் இந்திய விமானப்படைக்கு அதனால எந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி ஆம்கா போன்ற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் பழைய விமானமா மாறும் அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த வீடியோல ஆம்கா விமானத்தை ஒரு அவுடேட்டட் விமானமா மாற விடாமல் தடுப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும், எதற்காக இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆம்கா விமானம் 2035வது வருடத்துல ஒரு அவுடேட்டட் விமானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை இந்தியா எப்படி சமாளிப்பதற்கு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். 2024ல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாயை ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்காக ஒதுக்கி இருக்காங்க. இதனை தொடர்ந்து ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. ஆம்கா விமானத்தை இந்தியா 2 விதங்கள்ல தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆம்கா MK1 மற்றும் ஆம்கா MK2 அப்படிங்கிற 2 வேரியண்ட்களா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆம்கா MK1 விமானத்துல அமெரிக்க தயாரிப்பு GEF 414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆம்கா MK2 விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய உள்ள ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜின் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானம் தான் இந்தியா தயாரித்ததிலே அதிநவீன விமானமா இருக்கும் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்றாங்க. இந்தியா ஆம்கா விமானத்தை டெவலப் செய்து முடிச்சாங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கிய 4வது நாடா இந்தியா உருவெடுப்பாங்க. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது எப்படி 2035ல ஆம்கா விமானங்கள் அவுடேட்டட் விமானமா ஆகும் அப்படின்னு சிலர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தற்போது உலகத்துல நடக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலைகளை பார்க்கும் பொழுது ஆம்கா விமானங்கள் வெகு விரைவில் அவுடேட்டட் விமானமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை 2030வது வருடத்துக்குள் டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்தமட்டில் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட புரோட்டோடைப்பை டெவலப் செய்து அதோட முதல் பறத்தலை வெற்றிகரமா நடத்தி காமிச்சிருக்காங்க. 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை விமானப்படை மற்றும் கடற்படைக்கு உருவாக்கும் விஷயத்துல அமெரிக்கா தான் தற்போது முன்னிலையில இருக்காங்க. இருந்தாலும் சீனா அமெரிக்காவுக்கு கடுமையான போட்டியை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா தன்னோட 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல அதிக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் ஆயுதங்களையும் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டில் 2 அணியா 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது UK, இத்தாலி மற்றும் ஜப்பான் இணைந்து ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முயற்சி செய்யறாங்க. அடுத்து பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாடுகள் இணைந்து ஃபியூச்சர் காம்பேக்ட் ஏர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பொறுத்த மட்டில் ஸ்டெல்த் டெக்னாலஜி மற்றும் சென்சார் ஃபியூசன் தொழில்நுட்பம் அதிமுக்கியமானதா பார்க்கப்பட்டது.
ஆனா 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பொறுத்த மட்டில் சிஸ்டம் டு சிஸ்டம் தொழில்நுட்பத்தின் மூலமா இயக்கப்பட உள்ளது. அதாவது பைலட்டால் இயக்கப்படும் விமானங்களை மதர்ஷிப்பா செயல்பட வச்சு லாயல் விங்மேன் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்துவது, ஒரு விமானத்துல இருந்து இன்னொரு விமானத்தை எஃபெக்டிவா கம்யூனிகேட் செய்வது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடிவுகளை அதிவிரைவா எடுப்பது போன்ற பல தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதுதான் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்தியா டெவலப் செய்து வரும் ஆம்கா விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா சூப்பர் க்ரூஸ் தொழில்நுட்பம் இருக்கும். அதாவது விமானத்தை தொடர்ந்து சூப்பர்சானிக் வேகத்துல பறக்க வைக்கும் தொழில்நுட்பம். அட்வான்ஸ் ஏவியானிக்ஸ் மற்றும் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த அதிநவீன AESA ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த விமானத்தோட முதல் பறத்தல 2028 வருடத்துக்குள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆம்கா விமானங்கள் தயாரிக்கப்பட்டு முடிக்கப்படும் பொழுது இந்தியாவோட விமான தயாரிப்புல ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கும். ஆனா அதற்குள் உலகின் வல்லரசு நாடுகள் தங்கள் விமானப்படையில 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இணைச்சிருப்பாங்க. இதன் மூலமா மறுபடியும் இந்தியா 6th ஜெனரேஷன் தொழில்நுட்பத்தை தன் விமானத்துல இணைப்பதற்கு முயற்சி செய்யணும். தொடர்ந்து வல்லரசு நாடுகளுக்கு பின்னாடியே இந்தியா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை முறியடிக்கணும்னா இந்தியா தற்போது இருந்தே 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் 2035 வருடத்துல ஆம்கா விமானங்கள் அவுட்டேட்டட் ஆகாத விமானங்களா இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா, சைனா மற்றும் மேற்கத்திய நாடுகளை விட குறைவான தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தான் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருக்கும். அதாவது உலகின் 4வது பெரிய விமானப்படை தொடர்ந்து விமான தொழில்நுட்பத்துல பின்தங்கிய நிலையில இருக்கும். இந்த விஷயம் வரும் காலத்துல இந்தியாவோட பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்தியா தற்போது இருந்தே 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய ஆரம்பிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா AI தொழில்நுட்பங்களை ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல இணைப்பது, குவாண்டம் கம்ப்யூட்டர், டைரக்ட் எனர்ஜி வெப்பன் போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்தியா தற்போதிலிருந்தே டெவலப் செய்ய ஆரம்பிக்கணும். சீனா தன்னோட விமானப்படைய அதிவேகமா மாடர்னைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீன தொழில்நுட்பத்தோட ரிலையபிலிட்டி தொடர்பா கேள்வி எழுப்பப்பட்டு வந்தாலும் அவங்க விமான தயாரிப்புல தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் சமீபத்துல நடத்தப்பட்ட 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முதல் பறத்தல். எண்ணிக்கையில அதிகமான விமானங்களை கொண்ட சீன விமானப்படையை இந்தியா சமாளிக்கணும்னா ஸ்வாம் ட்ரோன்ஸ் மற்றும் லாயல் விங்மேன் ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்தப்படும் விஷயங்களை இந்தியா ஆம்கா விமானத்துல இணைச்சிருக்கணும். மெஷின் லேர்னிங், ஹியூமன் மெஷின் டீமிங் போன்ற விஷயங்கள்லையும் இந்தியா அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்து வரும் நாடுகளோடு இந்தியா அணி சேர்ந்து விமானங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யணும். அந்த விஷயத்த தற்போது இந்தியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது UK, ஜப்பான் மற்றும் இத்தாலி இணைந்து தயாரிக்கும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான திட்டத்துல இந்தியா ஒரு அப்சர்வரா கலந்து கொள்வதற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல இருந்து இந்தியா சரியான திசையில இந்த விஷயத்துல நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்து விமான இன்ஜின் உருவாக்கும் விஷயத்துல இந்தியா அதிக கவனம் செலுத்தணும். தற்போது இந்தியா காவேரி அப்படிங்கிற ஒரு 4th ஜெனரேஷன் இன்ஜினை தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முயற்சி செய்து ஒரு 4th ஜெனரேஷன் இன்ஜினை தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல 6th ஜெனரேஷன் இன்ஜின்களை இணைக்கணும். அப்பொழுதுதான் அந்த விமானம் ஒரு உண்மையான 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படின்னு சொல்லப்படும்.
அதனால இந்தியா 5th ஜெனரேஷன் இன்ஜினை டெவலப் செய்வதை விட்டுட்டு நேரடியா 6th ஜெனரேஷன் இன்ஜின்களை தயாரிக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 6th ஜெனரேஷன் இன்ஜின்களை டெவலப் செய்யறதுல அமெரிக்காவே இன்னும் முயற்சி தான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் 6th ஜெனரேஷன் இன்ஜின்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. 6th ஜெனரேஷன் இன்ஜின் அப்படிங்கிறது வேரியபிள் சைக்கிள் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் செய்வதன் மூலம் விமானத்தோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். அதே வேளையில எரிபொருளின் அளவையும் கூட்டி குறைக்க முடியும். இதன் மூலமா தேவைப்படும் பொழுது அதிக த்ரஸ்ட அந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் செய்ய முடியும். ஸ்டெடியா ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும்னா குறைவான எரிபொருளை பயன்படுத்தி ஒரு க்ரூசிங் ஸ்பீட்ல பறக்க முடியும். இப்படி செய்வதன் மூலம் இன்ஜினோட ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 25% எரிபொருளை மிச்சம் செய்ய முடியும். இது போன்ற பல அட்வான்டேஜஸ் இந்த 6th ஜெனரேஷன் இன்ஜின்ல இருக்கு. இன்னும் வல்லரசு நாடுகளே 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை உருவாக்கும் விஷயத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்தியா ஒரு குளோபல் பார்ட்னரோடு இணைந்து 6th ஜெனரேஷன் இன்ஜினை தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த 10 முதல் 15 வருடத்துக்குள் ஒரு 6th ஜெனரேஷன் விமான இன்ஜினை தயாரிச்சு முடிச்சிருக்க முடியும். இந்த இன்ஜினை ஆம்கா விமானத்துல இணைக்கும் பொழுது ஆம்கா விமானத்தோட செயல்திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ஆம்கா விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இவ்வளவு அதிகமான மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் இருக்கக்கூடிய விமானத்திற்கு 6th ஜெனரேஷன் விமான இன்ஜின் ரொம்பவும் அவசியம். அது மட்டும் இல்லாம ஆம்கா விமானத்தினால 7,000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை விமானத்தோட உள்புறத்துல சேமிச்சு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆம்கா விமானத்தினால 2600 km/h வேகத்துல பறக்க முடியும். அதிக வேகத்துல பறப்பதற்கும் 6th ஜெனரேஷன் விமான இன்ஜின் ரொம்பவும் அவசியம். அது மட்டும் இல்லாம ஆம்கா விமானத்தினால அதிகபட்சமா 5324 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள். குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. பிரம்மோஸ் NG, ருத்ரம் போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களும் இந்த விமானத்தில் இணைக்கப்பட உள்ளது. லேசர் கைடட் பாம், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த விமானத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம லேசர் வெப்பன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களும் இந்த விமானத்தில் இணைக்கப்பட உள்ளது. இந்த விஷயங்களை இந்தியா செஞ்சா ஆம்கா விமானம் 2035 வருடத்திலையும் அவுடேட்டட் ஆகாத விமானமா இந்திய விமானப்படையில் இணைய முடியும். இல்லைன்னா மேற்கத்திய நாடுகளின் பின்னாடி இந்தியா தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.